சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சங்கீதம் 19:11 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சங்கீதம் 19 இதே சங்கீதத்தில் 7 முதல் 10 வசனங்கள் வேதத்தினுடைய மகத்துவத்தை, வேதத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும். இந்த 11வது வசனத்தில் பின்பகுதி அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யும் பொழுது, அதன்படி நம்ம வாழும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. வேதத்தை கை கொள்ளும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு 4 ஆசீர்வாதங்களை உங்கள் முன்பாக வைத்து வேதத்தை கை கொள்ளுவதற்கான முக்கியத்துவத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 119 9 11வது வார்த்தைகளை நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தருடைய வசனம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவதா சங்கீதம் 1:2-3 வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம், கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளுக்கு இந்த வேத வசனம் மிகவும் பிரயோஜனமா இருக்கு. சங்கீதம் 119 165 மிகுந்த சமாதானம் உண்டு என்று நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க, இன்றைக்கும் அநேகர் வேதத்தின் வார்த்தைகளை, பைபிள் மெசேஜஸ், எத்தனையோ யூடியூப் சேனலில் தேவ செய்தி, ஞாயிறு ஆராதனை செய்தி, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ், வர்ஷிப், எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்குறோம். கேட்கிறத நான் தவறு சொல்லலை, கேட்பது மிகவும் நல்லது. அது நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு உணவாக அமையும், ஒரு விதையாக அமையும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, தேவனோடு உள்ள உறவுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது தான். ஆனால் அந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி வாழுகிறவர்களாய் இருப்பதற்காக தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22-24 வார்த்தைகளை வாசிச்சோம் அப்படின்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரோமர் 2:13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இன்னும் சொல்லுகிறேன், பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று பவுல் எழுதுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். வசனத்தை வாழ்வாக்குவோம்,